ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலை சாப்பாடு நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இது தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இப்போ நறுக்கிக்கிறோம். தக்காளி சாதத்துக்கு இஞ்சியும் சோம்பு பூண்டு தட்டி போட்டுக்கிடுவோம். தக்காளி சாதத்தை தாளிச்சு விட்டுக்குவோம். எண்ணெய் தண்ணி கொஞ்சம் கிடந்திருக்கு. இதை போட்டு வதக்கிக்கிடுவோம். பச்சை மிளகா இல்லை, அதனால் பச்சை மிளகா விட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். பச்சை மிளகா இல்லை, கருவேப்பிலை இல்லை, மார்க்கெட்டுக்கு போய் 2 வாரம் ஆச்சு. அதனால் இருக்கிறத வச்சு செய்வோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை போட்டுக்கிறோம். நாட்டு தக்காளி. இதில் மஞ்சத்தூள் போடக்கூடாது, ஏன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கலருக்காண்டி. உப்பு போட்டுக்கிறோம். பூடும் சோம்பும் இஞ்சி நச்சு பிச்சுன்னு கட்டி இருக்குது, அது அப்படியே எண்ணெயில் போட்டு அரைக்கணும். இதை போட்டாக்க நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணி மாதிரியே வாசம் இருக்கும். நல்லா சாதத்தை போட்டு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் குழஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் என்ன செஞ்சாலும் சாதம் குழஞ்சிச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் போட்டு ஆற வச்சுருக்கேன். வதங்கிருச்சு. இதுக்கு கருவேப்பிலை மல்லித்தலை போட்டால் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது மல்லி போட்டால் வாசமாக இருக்கும். இல்லை நம்மள்கிட்ட கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி இருக்கிற வச்சு பண்ணுவோம். சாதத்தை போட்டு கலரிக்கிறோம். பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. 3 தக்காளி தான் போட்டேன். நாட்டு தக்காளி, புளிப்பும் இருக்கும், கலராகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. இதை இறக்கி வச்சுக்கிறலாம். தொட்டுக்கிறதுக்கு முட்டை தடப்புறோம். இதுலேயும் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டால் முட்டைக்கு நல்லா இதுவும் வாசமாக இருக்கும். பாருங்களேன், இப்போ பூடு போட்டுக்கிடுவோம். தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் இல்லை, அதனால் பட்டை மிளகாயும் பொட்டுக்கடலை வெங்காயம் தேங்காய் போட்டிருக்கேன். பூடு போட்டிருக்கேன். பூடு உரிக்காமல் போட்டிருக்கேன். உரிக்காமல் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமா. நான் உரிக்காமையே போட்டுதான் வைப்பேன். அதே நல்லா வாசமாக இருந்துச்சு. ஒரு டைம் உரிச்சு போட்டதுக்கு அது நல்லா தெரியல. அதனால் உரிக்காமையே வெள்ளை போடுறேன். சட்னி தாளிச்சுக்கிறோம்.
அந்த சட்னி வச்சாச்சு. இந்த சப்பாத்தி போட்டுக்கிடுவோம். நாலு மடிப்பாக மடித்து போட்டு அப்படியே உருட்டி செஞ்சுருக்கேன். நல்லா பூரி கண்டா புஷ்ஷுன்னு வருது பாருங்களேன். தான் புஷ்ஷுன்னு வருங்க. பூரிக்கு மடித்து போடுறது மாதிரியே மடித்து போட்டேன். மடித்து போட்டு செஞ்சேன். செம்மையாக இருக்குது. பூரி மாதிரியே வருது. அவ்வளோதான் போட்டாச்சு. புஷ்ஷுன்னு கிளம்புது பாருங்களேன். எப்படி பூரி மாதிரி இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். எப்படி பூரி மாதிரியே வருது பாருங்கள். லேயராக வருது பாருங்க. செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இதில் உருளைக்கிழங்கு குருமா போட்டிருந்தா நல்லா செம்மையாக இருந்திருக்கும். சரி, இதே தேங்காய் தான் இப்போ இருந்துச்சு, அதை வச்சு சட்னி செஞ்சாச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.